மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9949981420. தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி வரியை 15% மத்திய அரசு உயர்த்திய நிலையில் தங்கம் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 5760 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து பொருளாதார நிபுணர் சோம வள்ளியப்பன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தங்கம் வாங்காதீர்கள் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஒரு முக்கிய வேண்டுகோளை விடுத்திருந்தார். இனிவரும் நாட்கள்ல தங்கம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல இதே நிலைதான் நீடிக்குமா? தங்கம் ஒரு சர்வதேச கமாடிட்டி. அதனுடைய விலை வெளிநாடுகளில் முடிவு செய்யப்படுகிறது. வெளிநாடுகளில் முடிவு செய்யப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள். அதுல முக்கியமா போர் நிறுத்தம், கச்சா எண்ணெய் விலை, சீனாவுக்கு போயிருக்கிற ட்ரம்ப் அங்கே என்ன முடிவு செய்ய போகிறார், இது போன்ற பல விஷயங்களால தான் அது முடிவு செய்யப்படும். அதனால தங்கத்தினுடைய விலை என்ன ஆகும் என்பதை இந்த உலக நடப்புகளை வைத்துத்தான் சொல்ல முடியும். அவை நிகழ்ந்த பிறகுதான் தெரியும். முன்கூட்டி அதை கணிப்பது கடினம். அதுவும் இப்பப்பட்ட போர் சூழ்நிலையில கணிப்பது கடினம். ஆனா பொதுவா தங்கம் குறுகிய காலத்துல மிக அதிக விலை உயர்ந்து அதற்கப்புறம் இறங்கி போர் நடந்தா கூட விலை உயராமல் ஒரு இறக்கத்திலேயே தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அந்த நிலை இன்னமும் நீடிக்கிறது. காரணம் உலகத்துல ரொம்ப அதிகமான பணத்தை கொண்டு போய் வைக்கிறது யுஎஸ் பெடரல் ரிசர்வ்ங்கிற அவங்களுடைய பாண்டுல. அந்த பாண்டுக்கு வட்டி விகிதம் குறைக்கப்பட வேண்டும், ஆனா குறைக்கப்படாமல் இருக்கிறது. அதனால பணத்தை கொண்டு போய் வச்சா அதற்கு வட்டி கிடைக்கும் என்கிற நிலையில பெரிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து யுஎஸ் பாண்டுல இருக்காங்க. அங்கே அவர்கள் வட்டி விகிதத்தை குறைத்தால் அதற்கு பிறகுதான் தங்கம் அட்ராக்டிவா இருக்கும். தங்கத்தை வாங்கி வைத்தால் அது வருமானம் வராது என்று பெரிய முதலீட்டாளர்கள் நினைத்து தங்கத்தினுடைய விலை ஒரு அளவிற்கு மேல் ஏறாமல் இருந்தது. இப்போது பெடரல் ரிசர்வ் தான் முக்கியமா கவனிக்கணும். அவர்கள் வட்டி விகிதத்தை இறக்கினால் தங்கத்தினுடைய விலை உயரும். இப்போதைக்கு சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை இறக்கத்துல தான் இருக்கு. இறக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. தற்காலிகமா நாம இந்தியாவுக்குள்ளார கொண்டு வர்ற தங்கத்துக்கு ஒரு இறக்குமதி தீர்வை விதிச்ச காரணத்தினால அந்த அளவுக்கு உயர்ந்து விட்டு அதை விட சற்று இறங்கித்தான் இருக்கிறது. 9% அது விலை உயர்ந்திருக்க வேண்டும். 9% உயரவில்லை. அப்படின்னா அது சர்வதேச சந்தை இறக்கத்தையும் அது உள்ள அடக்கி இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த கூடுதல் வரி இறக்கப்பட்டால் இந்த ஒரு காலம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கிடைச்சு இந்தியாவில் மீண்டும் 15% இல்லை 6%, 5% சொன்னாங்கன்னா அப்ப இறங்கும். அப்பதான் நம்மளால அதை நகர்த்த முடியும். இந்தியா முடிவெடுத்து நகர்த்துவது, விலையை நகர்த்துவது அப்படித்தான். அல்லது ஃபெஸ்டிவ் சீசன்ல டிமாண்ட். இப்போ ஓரளவுக்கு பிரதமர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் விற்பனை குறைந்தால் அந்த டிமாண்ட் குறைந்தனாலையும் கொஞ்சம் விலை குறையலாம். மொத்த தேவையில இந்தியாவின் தேவை, அந்த இந்தியாவின் தேவையில இப்போதைக்கு குறைகிற ஒரு அளவு, அந்த அளவின் தாக்கத்தினால விலை குறைவது அது ரொம்ப சின்ன அளவு தாக்கம் தான் இருக்கும். அதனால இப்போதைக்கு இந்த வரினால வந்திருக்கிற உயர்வு தொடரும். சர்வதேச விலைகளை பொறுத்து விலை தொடர்ந்து மட்டுக்குள் இருக்கும் அல்லது உயரும். அது முக்கியமா சர்வதேசம்னா போர் கூட இப்போ ஒரு தீவிரத்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனுடைய பீக் போய் இறங்கிடுச்சு. இப்போதைக்கு பெடரல் ரிசர்வ் மேலதான் கண். சார், தங்கம் தொடர்ந்து உயரக்கூடிய பட்சத்தில் எந்த அளவுக்கு ஒரு இலக்கை அது அடையும் சார்? தங்கம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தால் அது விலை உயர்ந்து கொண்டே தான் போகும். அதற்கெல்லாம் இலக்கு நம்மளால இப்போதைக்கு நிர்ணயிக்க முடியாது. தங்கம் காலப்போக்கில் உயரும். நீங்க ஈவெண்ட் பேஸ்டாவும் உயரும், இன்ஃபிளேஷன் பேஸ்டாவும் உயரும். இன்ஃபிளேஷன் பேஸ்ங்கிறது வருஷம் 6-7% மற்ற விலைவாசிகள் உயர்வது போல தங்கத்தினுடைய விலை அதனுடைய டிமாண்ட் பிளஸ் இன்ஃபிளேஷனுக்காக உயரும். அது தவிர ஈவெண்ட் பேஸ்டாக அப்பப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது ஒரு ஜெர்க் இருக்கும். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் அசெட்ஸ் ரிட்டர்ன், அவங்க கொடுக்குற வட்டி விகிதங்கள், அந்த பங்கு சந்தை நடக்கிறது, இதையெல்லாம் பொறுத்து மாறும். அதனால இது ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்டா இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல போய் மிச்சம் எத்தனாம் தேதி முடிக்கும் என்றெல்லாம் தங்கத்தை சொல்ல முடியாது. சார், தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதற்கு செமிகண்டக்டர் பிசினஸும் ஒரு காரணமா சார்? செமிகண்டக்டர் பிசினஸ்ல ஒரு சின்ன காரணம், அது ஒரு பெரிய காரணம் இல்லை. அதுல பெரும்பாலும் வெள்ளி பயன்படுத்துறாங்க, ஓரளவுக்கு தங்கம் பயன்படுத்துகிறார்கள். அந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ் எல்லாம் ரெகுலர் யூஸ்ல வந்திருக்கு. அதுவும் ஒரு காரணமா இருந்தது. அந்த காரணத்துக்கான ஏற்றம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது இன்னமும் அதே காரணங்களுக்காக ஏறிக்கொண்டிருக்காரு. அதுக்கு தேவைப்படும் என்று எதிர்பார்த்து முன்கூட்டியே அதை நிறைய ஏற்றிட்டாங்க விலைய. இப்போதைக்கு அதெல்லாம் ஒரு நிதானத்துக்கு வரும். இவ்வளவு ஏறி இருக்க வேண்டாம், அவ்வளவு ஏறி இருக்க வேண்டாம், இப்பவே நம்ம வாங்கி வச்சதை இவ்வளவு நாட்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள் பொறுத்திருக்க முடியாது, நாம இப்போதைக்கு லாபத்தை பதிவு செய்வோம் என்று பல விதமா செய்வோம். உங்களுடைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சோமவள்ளியப்பன்.
மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர். அட்மிஷன் ஓபன். கால் 9994981420.